ஹே ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஒரு பிளான் போட்டு லைஃப்பை கொண்டு போகலான்னு நினைப்போம். அது ஒரு குட்டி பிளானாக தான் இருக்கும், 2-3 மாதத்துக்கு தான் இருக்கும். ஆனால் காட் என்ன பண்ணுவார், வேறு பிளான் போட்டுருவார். சரி, கடவுள் நமக்கு நல்லது தான் பண்ணுவாருங்கிற ஹோப்போட நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோங்க. சரிங்க, இன்றைக்கி நாங்கள் கோழி விற்றோங்க. செவ்வாய்க்கிழமை சந்தையில் 2 கோழி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இருந்த கோழி எல்லாமே நாங்கள் ரெகுலராக கொடுக்கக்கூடிய வியாபாரியை வந்து வாங்கிக்கிட்டாருங்க. அப்போது என்னென்னா, எப்பவும் போல் தான் விலை கிலோ 500 தான் போச்சு. ரொம்ப அதிகமாக இல்லை. உங்கள் ஊரில் விலை எப்படி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 500க்கு மேலேயும் இருக்கா இல்லை கம்மியாகவும் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோழி எல்லாமே சேர்ந்து ஒரு 10 கிலோ வந்ததுங்க. வெடை சேவல் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருந்தது. இது கொண்டு போய் கறிக்கு போடுவாங்களா இல்லை வளர்க்குறவங்களுக்கு விற்பாங்களோ அது அவங்க சாமர்த்தியங்க. வாங்கிட்டு போகிறது நம்மக்கிட்ட கறிக்கு தான் சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம கோழி எல்லாமே இந்த சண்டை கோழி ரகத்தை சேர்ந்தது. நல்லாவே சண்டை போடுங்க. கோழியை பிடிச்சி முடித்ததும் அடுத்து வியாபாரி 2 குட்டி இருந்தது, அதுக்கு விலை பேச சொல்லிட்டோம். அதையும் பார்த்துட்டு இருந்தார். அந்த குட்டி 2மே மூட்டு குட்டிங்கிறதுனால கம்மியாக வரும்னு ஓரியாண்டுகிட்டே இருந்தாங்க. நம்மளும் சொல்லி பார்த்தாலும் என்னதான் இருந்தாலும் ஓரியாட்டம் இல்லாமல் ஒரு நாள் கூட குட்டி வாங்கி பழக்கமே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரியாண்டு விலையை கம்மி பண்ணவே பார்க்குறது. நம்மளும் ஓரியாண்டுக்கிட்டே இருக்கணும். ஓரியாடாத உண்டான விலையை கொடுத்துட்டு போன்னு சொன்னாலும் கேட்குறதில்ல. ஓரியாண்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு 500 ரூபாய்க்காவது ஓரியாண்டு பார்க்குறதுங்க. விலையெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் சனிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன நினச்சா அப்படின்னு தெரில. நான் இப்போவே கையோடு பிடிச்சிக்கிட்டு போயிடுறேன், எனக்கு குட்டியை பிடிச்சி கொடுங்கன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அம்மா சோளத்தையெல்லாம் வச்சு ஆட்டையெல்லாம் ஒரு வழியாக நைஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. காட்டுக்கு கொண்டு போகலான்னு எல்லாத்தையும் நீக்கி விட்டாச்சு. எல்லாம் அங்கங்கே ஓடிடுச்சு. இனி எப்படி பிடிக்கிறதுங்க? அதனால சோளத்தை ஒரு காரச்சட்டியில் போட்டு கூப்பிட்டாங்கன்னா வந்துடும். எல்லாம் கை பழக்கம் தானுங்க. அது இல்லாமல் குட்டியும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இன்னும் அந்தளவுக்கு நல்லா குழு குழு குழுன்னு வரல. எல்லாம் மழையில் நெய்யின்னு போயிடுச்சுங்க. இந்த மழை காலம் வந்தாவே இப்படி தான் குட்டி மேலே எந்திரிக்க மாட்டேங்குது. நல்ல லாபமும் இருக்கிறது இல்லை. 2 கருப்புக்குட்டியுமே உள்ளே வந்துருச்சு, பிடிக்க வந்துட்டு அப்படி. அதாவது வியாபாரி வந்து ரெகுலராக வாங்குறதுனால ஆடுகள் வந்து ஆளை பார்த்தாவே மிரள ஆரம்பிச்சிருங்க. யாரை பிடிச்சிக்கிட்டு போக போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதுங்களுக்கு தெரியும், ஐந்தறிவாக இருந்தாலும் அதுங்களுக்கு யார் பிடிச்சிட்டு போவாங்கன்ட்டு எல்லாம் தெரியும். அப்புறம் 2 குட்டியும் பிடிச்சி கொடுத்துட்டோங்க. நான் எதுக்கு காட் வேறு பிளான் போடுறாருன்னு சொன்னேன்னா, எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வீட்டில் எல்லாத்தையுமே படுக்க வச்சிருச்சுங்க. என்னன்னே தெரில. பாப்பா, தம்பி, எனக்கு 3 பேர்த்துக்கும் மாற்றி சரியான அடி. அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்கிறத விட அந்த பாடி பெயின், இல்னஸ்ஸு அதுதான் தாங்கிக்க முடியலை. ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களுக்கு அதை விட தான் இருக்கும் போல். நை 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 நேரம் அழுதுகிட்டு பாவங்க குழந்தைங்கள்லாம். எல்லாத்தையும் இப்படி இந்த காய்ச்சல் போட்டு படுக்க வச்சிருச்சு. இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருங்க. ஃபீவர்லாம் வராமல், கோல்டெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.